இந்த தொண்டை கமறல்னு ஒன்று வரும். கொஞ்ச நேரத்துக்கு பாருங்க 2 தரம் பேசுறதுக்குள்ளே அப்படியே இந்த தொண்டை கமறிக்கிட்டு வரும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வைத்தியம் இருக்குங்க நம்ம ஊரில். வீட்டிலையே வச்சு இந்த இருமலுக்கு, கமறலுக்கு, இந்த தொண்டை கட்டுக்கு, ஜலதோஷத்துக்கு, எல்லாத்துக்கும் மிளகு, இம்பிட்டு லவங்கம், ஏலக்காய், ஓமம், இது தாங்க. இதுக்கு பேர் தான் வெத்தலைன்னு பேர். இப்போ இது ஜலதோஷத்துக்கு என்னத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இந்த வெத்தலையை எடுத்துட்டு இந்த நடு நரம்பை எடுத்துடணும். இந்த நடு நரம்பை எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு தொப்பி மாதிரி பண்ணிக்கிட்டு வெல்லம், ஏன்னு கேட்டால் ஓமம் காரம், லவங்கம் காரம், மிளகு காரம், ஒரே காரமாக எப்படி சாப்பிடுவீங்க? அதில் இம்பிட்டு வெல்லம், ஏலக்காயை வச்சு சாப்பிட்ணும். இப்போ 3 மிளகு, அது என்னங்க கணக்குன்னா அதுக்கு மேலே தாங்காது. இப்போ இந்த தொப்பி மாதிரி பண்ணோம்ல, இந்த தொப்பி மாதிரி பண்ணி அதில் ஒரு லவங்கம், இந்த ஏலக்காயை நல்லா நத்திட்டு அதில் இருக்கிற பருப்பை தான் வைக்கணும், தோலியை வைக்காதீங்க. இந்த பாருங்க, அதுக்கு பேர் ஏல அரிசிங்கிறாங்க, உள்ளேந்து வரத. இப்போ நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடுறது கூட தோலி எடுத்துருவோம்ல, இந்த ஏல அரிசி உள்ளே இருக்குல்ல, அதில் அதை போட்டு இம்பிட்டூண்டு ஓமம், அது மேலே இந்த பாட்டிலுக்கெல்லாம் மூடி போடுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெள்ளைக்கட்டியை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு வாயில் போட்டு நல்லா கடிச்சு மென்று தின்னு அப்படிம்பாங்க. இதை பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு நாங்கள்லாம் சாப்பிடுவோம். இப்போ கூட நான் போட்டுக்கிடுவேன், ஆசையாக இருக்குது, நாக்கில் ஜவஜவன்னு ஊறுது, ஆனால் அப்புறம் பேச முடியாது, ரொம்ப காரமாக போயிடும். இதுதாங்க ஜலதோஷத்துக்கு ஏற்ற மருந்து வெத்தலை. இந்த வெத்தலையை வெந்நீரில் போட்டு அந்த வெத்தலையை நல்லா கசக்கி பிழிஞ்சிட்டு கூட சாப்பிடுவாங்க இந்த தொண்டை கமறலுக்கு. அதுக்கெல்லாம் யாருக்கு நேரம் இருக்குது? அதனால் ஒரு வெத்தலையை எடுத்து அதில் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், சுத்தமாக தொடச்சி அந்த நடு நரம்பை கிழிச்சிட்டு அதில் 3 மிளகு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் உள்ளே இருக்கிறது, கொஞ்சமாக ஓமம், இம்பிட்டு வெல்லம் நல்லா சுற்றி கடைவாயில் போட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்துட்டீங்கன்னாக்கா அந்த சாறு போய் 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 நல்லா காட்டமாக தான் இருக்கும். வெல்லமும் இருக்கிறதுனால ஒன்றும் செய்யாது. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்ணும். 3 வேளை இந்த மாதிரி 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னாக்கா ஜலதோஷம் ஓடி போயிடும். எங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்கனாக்கா இதையும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் சாப்பிட்றபடி மருந்தும் சாப்பிட்டுக்கிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். இந்த வெத்தலையை எடுத்து இது நான் போட்டுக்கிறதுக்காக என்னுடைய சுருக்கு பையில் கழுவி தொடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த நரம்பு, நடு நரம்பை அப்படியே கிழிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு இதில் ஒரு தொப்பி செய்யணும். இந்த மருந்து சாப்பிடாத போது பிள்ளைங்களுக்கு 10 விரல்லையும் இந்த தொப்பியை போட்டு விட்ருவோம், வெத்தலையை சாப்பிடு அப்படின்ட்டு. வெத்தலையெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அது கூட புகையில் போட்டு பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் கஷ்டம். வெத்தலை கெட்டது அல்ல, புகையிலை ரொம்ப கெட்டது. இப்போ இப்படி ஒரு தொப்பி மாதிரி பண்ணியிருக்கோம்ல, இதில் 3 மிளகுன்னு சொன்னேன், 1 2 3. அப்புறம் இந்த ஏல அரிசி, ஏலக்காயை அப்படி நத்திட்டு நல்லா நத்திட்டு உள்ளே இருக்கிற அந்த பருப்பு, அதுதான் மனம். அதுக்காக தோலியை தூக்கி எரிஞ்சிடாதங்க, அதையும் ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. காப்பியோ டீயோ போடுறீங்கல்ல, இந்த தொலியை போட்டு கொதிக்க வைங்க, அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இம்பிட்டோண்டு ஓமம், 1 கிராம்பு, இதுக்கு மேலே வெல்லத்தை எடுத்து நல்லா உருட்டி அது மேலே தொப்பி மாதிரி அப்படி வச்சுட்டிங்கனாக்கா இதுதாங்க ஒரு நாளைக்கு 3 வேளை மருந்து. 3 நாளைக்கு சாப்பிடுங்க, அப்புறம் ஜலதோஷம் பறந்து போயிடும், தொண்டையெல்லாம் நல்லா இருக்கும். பாட்டும் நானே
பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே அப்படின்னு பாடலாம். பாடுறதுக்கு தொண்டை நல்லா ஆயிரும். சரிங்களா? தொப்பி மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரியும் செஞ்சு உள்ளுக்குள்ளே வச்சு கொடுக்கலாம். என்ன பார்க்குறீங்க எப்படி செய்கிறதுண்டா? இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த வெத்தலையை எடுத்துக்கிட்டு நல்ல பெரிய வெத்தலையாக எடுத்து இப்படி மடித்து என்ன இது உள்ளுக்குள்ளே ஒரு கிராம்பு, ஒரு கொஞ்சம் ஓமம், இந்த ஏலை அரிசி கொஞ்சம், இந்த ஏலக்காய் உள்ளே இருக்கிறது, 3 மிளகு, அது என்ன கணக்கோப்பா 3 மிளகு, இம்பிட்டு வெல்லத்தை வச்சு இப்படி அமுக்கி பிடிச்சிக்கோங்க. தூளாக எடுத்துப்போம். அப்படி வச்சுட்டு இதை பார்த்தீங்களா, இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ஆஹா இது என்னமோ நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி வாயில் வாங்கி போட்டுக்கிடுங்க. சோமாசி மாதிரி இருக்குல்ல. கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டா வாய் செவக்கும். வாய் செவக்காதுங்க, இது வாய் எரியும். இது மருந்து அதனால். ஆனால் அந்த கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை சுண்ணாம்பு தடவி போட்டுக்கிட்டா வாய் செவக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெத்தலையெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஈர துணியில் சுற்றி உங்கள் ஐஸு பொட்டியில் வச்சுக்கிடுங்க. என்னைக்காச்சும் ஒரு இருமல் வேணும்னா கடைக்கு ஓட வேண்டாம். இந்த வெத்தலையை கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் வைக்கிறோமில்ல, அந்த மாதிரி ஈர துணியில் சுற்றி இதை வச்சுக்கிடலாம். அப்போ இருமலுக்கு ஜலதோஷத்துக்கு கைகண்ட மருந்து மிளகு, ஓமம், ஏலக்காய், லவங்கம், வெல்லம், இதுதான்.